பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேவில் வெள்ளிக்கிழமை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் ராமேஸ்வரம் கஃபேவில் வெடிகுண்டை வைத்தவர் என சந்தேகிக்கப்படும் நபரின் நடமாட்டம் அடங்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. முகக்கவசம், தொப்பி, கண்ணாடி, பேண்ட், சட்டை என நேர்த்தியாக ஆடை அணிந்து கையில் பையுடன் அந்த நபர் வேகமாக நடந்து செல்லும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளது. உணவகத்துக்குள் உள்ள சிசிடிவி காட்சியில் அதே நபர் கைப்பையை அங்கே வைத்துவிட்டு வெளியேறுவதும் பதிவாகியுள்ளது. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய குற்றவாளியின் நடமாட்டம் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதால் சம்பந்தப்பட்டவரை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கும் என்று கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய தலைநகர் டெல்லியில் கண்காணிப்பு உஷார்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மம்தா பானர்ஜியின் தவறான ஆட்சியின் காரணமாக மேற்கு வங்கத்தில் குற்றங்களும் ஊழலும் அதிகரித்து விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நாடியா மாவட்டத்தின் கிருஷ்ணா நகரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைத்து பேசிய மோடி இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்துகள் அளிக்கும் நிகழ்வுகள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அதேபோன்று மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் நடத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்த தகவலின்படி ஒன்றிய நிதி தொகுப்புக்கு தமிழ்நாடு வழங்குகின்ற 1 ரூபாயில் திரும்ப பெறுவது 29 பைசா மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் பெறுவதோ 2 ரூபாய் 73 பைசா ஆகும். கடந்த 10 ஆண்டு காலமாக நிதி பகிர்வில் தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகின்றன. அரசியல் உள்நோக்கத்தோடு தென் மாநிலங்களை பாஜக வஞ்சித்து வருவதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். வரவிருக்கும் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் தற்போதைய எம்பியான நவாஸ் கனியை போட்டியிடுவார் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி அறிவித்துள்ளது. எனினும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நவாஸ் கனி போட்டியிடலாம் என சொல்லப்பட்ட நிலையில் இந்த முறையும் ஏணி சின்னத்தில் போட்டியிடுவதாக காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். திருச்சி முகாமில் தனிமைச் சிறையில் உள்ள முருகன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய வெளியுறவுத்துறையையும் திமுக அரசின் முதல்வரையும் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தீவிர அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள பாஜக எம்பியும் கிரிக்கெட் வீரருமான கௌதம் கம்பீர் அரசியல் தொடர்பான பணிகளில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவிடம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள தகவலில், வரவிருக்கும் கிரிக்கெட் தொடர்களில் கவனம் செலுத்தும் வகையில் எனது அரசியல் கடமைகளிலிருந்து என்னை விடுவிக்குமாறு JP நட்டாவிடம் கேட்டுக்கொண்டேன். மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த் என்று தெரிவித்துள்ளார். கம்பீர் கடந்த ஆண்டு IPL-இல் கொல்கத்தா அணிக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அந்த பணியில் கவனம் செலுத்துவதற்காக தற்போது அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே வரும் மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடப் போவதாக வந்த தகவலை முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் மறுத்துள்ளார். அவர், நான் குர்தாஸ்பூர் தொகுதியில் போட்டியிடவில்லை. மக்களுக்கு உதவுவதில் எனக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் எனது வி கேன் அறக்கட்டளை மூலம் நான் அதை தொடர்ந்து செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிரபல தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் என்கோர் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விரன் மெர்ச்சென்டின் மகள் ராதிகா மெர்ச்சென்டுக்கும் கடந்த ஜனவரி 19, 2023 நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் குஜராத்தின் ஜாம் நகரில் மார்ச் 1 தொடங்கிய திருமணத்துக்கு முந்தைய விழா ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உலக பணக்காரர்கள் பில் கேட்ஸ், ஜூகன்பெர்க், ரிஹானா, இவாங்கா
ட்ரம்ப் உள்ளிட்ட உலக பிரபலங்களும் இந்திய பிரபலங்களில் சச்சின் டெண்டுல்கர், தீபிகா படுகோன், ரன்வீர் சிங், ஷாருக் கான், MS தோனி, சானியா நேவால், இயக்குனர் அட்லி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுள்ளனர். இதையொட்டி ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு 10 நாட்களுக்கு சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தியுள்ளது மத்திய அரசு. அதன்படி ஜாம்நகர் விமான நிலையத்தில் பிப்ரவரி 25 முதல் மார்ச் 5 வரை சர்வதேச விமானங்களை வரவேற்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஜாம்நகர் விமான நிலையமானது பாதுகாப்புத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் விமான நிலையமாகும். எனினும் ஒரு பயணிகள் முனையம் செயல்படுகிறது. இந்த நிலையில் அம்பானி இல்ல விழாவுக்காக மத்திய அரசு சிறப்பு அனுமதியை வழங்கியுள்ளது. இதனிடையே அம்பானி வீட்டு விசேஷத்தில் பிரபல பாப் பாடகர் ரிஹானா கலந்து கொண்டு மேடையில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார். அவரது பிரபல ஆல்பமான வர்க் பாடலையும் பாடி நடனமாடினார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக அவருக்கு 74 கோடி ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரத்துக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் நிலவுகின்றன. கடந்த சில நாட்களாக சென்னையில் தங்கத்தின் விலை ஏற்றம் பெற்று வந்தது. இந்த நிலையில் ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 800 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 100 அதிகரித்து 5940க்கும், சவரனுக்கு ரூபாய் 800 அதிகரித்து 47,520க்கும் விற்பனையாகிறது.